ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் நாம் காண இருப்பது முன்ஜென்ம பாவங்கள் சாபங்கள் தீர ஒரு சிறிய எளிதான பரிகாரம் நமக்கு இருக்கின்றது. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ தெரியவில்லை. இந்த ஜென்மத்தில் மனிதனாக பிறந்து இவ்வளவு வேதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் என்று நினைக்காத மனிதர்களே இந்த பூலோகத்தில் கிடையாது என்று சொல்லலாம். அவரவர் தகுதிக்கேற்ப ஏதாவது ஒரு பிரச்சனையை அவரவருக்கு இருக்கத்தான் செய்கிறது. கர்ம வினை இல்லாமல் கருவில் நம்மால் உருவாக முடியாது என்று சொல்வார்கள். அறிந்து செய்த பாவம் அறியாது செய்த பாவம் எல்லாவற்றுக்கும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவருடைய பாதங்களில் சரணாகதி அடைந்து இந்த எளிமையான சின்ன பரிகாரத்தை செய்தாலே போதும். செய்த பாவத்திற்குண்டான தண்டனைகள் குறையும். செய்த பாவத்தில் இருந்து முழுசாக தப்பித்துவிட முடியாது. செய்த பாவத்திற்குண்டான பலன்களை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆனால் ஏதோ கடவுள் பார்த்து நமக்கு கொஞ்சம் கருணையை காட்டுவார். அதற்கான பரிகாரம் நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால், உங்களுக்கு சிவனை மிகவும் பிடிக்கும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கர்ம வினைகள் நீங்க பிரதோஷ நாள் பரிகாரம். இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் பிரதோஷ நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் வீட்டின் அருகில் இருக்கும் பழமையான சிவன் கோயில்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அந்த பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். வீட்டிலிருந்து செல்லும் போது ஒரே ஒரு மிளகு கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சிவனின் பாதங்களில் இருந்து ஒரு வில்வ இலையை கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை பார்த்தவாறு நின்று அந்த ஒரு வில்வ இலையில் ஒரே ஒரு மிளகை வைத்து சுருட்டி சாப்பிட்டு விடுங்கள். அவ்வளவுதான். நீங்கள் செய்த கர்ம வினைகளுக்கு உண்டான தண்டனை குறையும். தெரிந்தே செய்த பாவத்தை நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்டால் அதற்குண்டான மன்னிப்பு எம்பெருமானிடம் உங்களுக்கு கிடைத்துவிடும். இதே போல் ரொம்ப நாளாக உடம்பில் ஏதோ ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, மருந்து சாப்பிட்டும் சரியாகவில்லை என்பவர்களுக்கும் பிரதோஷ நாளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுக்கு இருக்கும் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். வீட்டில் படுத்த படுக்கையிலேயே வயதானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் தேவை என்றாலும் இதே போல் வில்வ இலை மிளகை சிவனின் பாதங்களில் வைத்து எடுத்து வந்து அதை பொடி செய்து அந்த பொடியை தண்ணீரில் கலந்து ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து அவர்களுடைய நாக்கில் தடவி விட்டு விடுங்கள். வேறு எதுவும் தேவை கிடையாது. தீராத நோய் உடம்பை விட்டு நீங்க, தீராத பாவம் நம்மை விட்டு நீங்க ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டு இருக்கும் எளிமையான பரிகாரம் இது. நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவலை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சிவலோக மியூசிக் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நின்றிருங்கள். இதே போன்று மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.